ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் ஸ்டைல், அதாவது பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி ஸ்டைலில் வந்து தேங்காயெல்லாம் அரைச்சி போட்டு தான் ஒரு மீன் கறி வந்து எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். எல்லாமே அரைச்சி போட்டுட்டு நம்ம வந்து உடனே ரெடி பண்ணுற மாதிரியான ஒரு குழம்பு. இது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக இருக்காது குழம்பு, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து அயிலை மீன் தான் வச்சு குழம்பு வந்து பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுக்கு 2 அயிலை மீன் தான் எடுத்திருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மீன் கட் பண்ணுறது எதுவுமே இதில் இருக்காது. உங்களுக்கு வந்து வேணும்னா நான் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் வந்து கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி அயிலை மீன் எப்படி கட் பண்ணணும், க்ளீன் பண்ணணும் அந்த வீடியோ வந்து ஒன்று இருக்குது. அதில் வந்து அட்டாச் பண்ணுறேன். அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிடுங்க. இப்போ மீன் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. தலை எதுவுமே எடுக்கலை. மீனுக்குள்ளாடி பார்த்திங்கன்னா முட்டை எல்லாமே இருந்துச்சு. இப்போ வந்து மீனை வந்து நல்லா வந்து உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துடுங்க. தேங்காய் எடுத்துகிட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வத்தல் வந்து 2 பல்லு பூண்டு. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுப்போம். அதனால் வந்து இதில் போட்டிருக்க இந்த 2 வத்தல் மட்டும்தான். எக்ஸ்ட்ராவாக வந்து நான் வந்து எதுவுமே ஆட் பண்ணலை. அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம், இதையும் இது கூடவே போட்டுவிடுங்க. இப்போ நம்ம வந்து இது கூடவே மசாலாவும் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி இதை வந்து அரைச்சி எடுத்துக்கிடலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்க விடாது. அந்த தேங்காய் வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கிடலாம். அப்போ தான் நமக்கு வந்து தேங்காய் வந்து நல்லா வந்து அரைப்படும். ரொம்ப தண்ணி ஊற்றும் போது அரைப்படாமல் அப்படியே வந்து எல்லாமே தனித்தனியாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால தான் இப்போ அரைச்சி எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ வந்து ஒரு மண்சட்டி எடுத்துடுங்க. நீங்கள் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு அடுப்பில் வைக்க வேண்டாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலை போட்டுக்கிடலாம். இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து கீறி போட்டுவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து கையை வச்சு நல்லா வந்து பிசைஞ்சு போட்டுவிடுங்க. அப்போது நல்லா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். மிளகா வந்து கண்டிப்பாக போடுங்க. அப்போ தான் வந்து இந்த மிளகாவோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா கறி வந்து லாஸ்ட்டு நமக்கு வந்து ஊற்றி சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் நல்லா தெரியும். இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நான் வந்து கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் இதிலே வந்து ஊற்றிக்கிடலாம். புளியோட அளவு அதிகமாக வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்ததே வந்து எடுத்துக்கிடலாம். இப்போ வந்து அரைச்சி வச்சதை எடுத்து இதில் வந்து ஊற்றிக்கிடுங்க. ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா தண்ணியோட அளவு வந்து உங்களோட விருப்பம் தான். நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணியை வந்து மிக்ஸி ஜாரில் தான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு வந்து நல்லா வந்து இந்த மாதிரி குலுக்கிடுங்க. அப்படி பண்ணும்போது வந்து அதில் இருக்கக்கூடிய மசாலா எல்லாமே நம்மளுக்கு வந்து அதிலே வந்து வந்துடும். இப்போ வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஊற்றிக்கிடுங்க. ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா இதிலே வந்து நம்ம வந்து உப்பும் போட்டுக்கிடலாம். கல் உப்பு போட்டுவிடுங்க. கல் உப்பு போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுட்டு பார்த்திங்கன்னா கையை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ அந்த உப்பு வந்து இதிலே நமக்கு வந்து கொஞ்சம் கரைஞ்சிரும். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து அடுப்பில் வந்து எடுத்து வச்சிடலாம். நான் அன்றைக்கி வந்து விறகடுப்பில் தான் பண்ணியிருக்கேன். விறகடுப்பில் பண்ணி பாருங்கள். அதோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவரு எல்லாமே நல்லா நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து கறி வந்து நல்லா வந்து கொதிக்கணும். ஃபஸ்ட்டு கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மீனே போடணும். கொதிச்சதுக்கப்புறம் உடனே போடக்கூடாது. கொதித்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் கொஞ்சம் போனதுக்கப்புறம் மீன் போட்டால் தான் அந்த மீனோட டேஸ்ட்டும் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மீனை வந்து இதில் வந்து எடுத்து போட்டுக்கிடலாம். இப்போ மீன் எல்லாமே போட்டுட்டு எப்போவுமே நம்ம வந்து மீன் வந்து போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். ஏன்னா மீன் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து வெந்திருக்காது ரொம்ப. அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப்பையை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா மீன் வந்து எல்லாமே உடைய ஆரம்பிச்சிடும். அதனால தான் இப்போ வந்து மீன் எல்லாமே போட்டுட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஒரு லோ ஃப்ளேமில் நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துடுங்க. இப்போ வந்து மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இப்போ மேலே பார்த்தாலே நமக்கு வந்து ஆடை எல்லாம் படிஞ்சது மாதிரி இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணும்போதே தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மீன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு, பார்த்தாலே தெரியுது. இப்போ நம்ம வந்து அடுப்புலேருந்து எடுத்துடலாம். அந்த சாப்பாட்டில் வந்து ஊற்றும் போதே தெரியும். அந்த குழம்பு வந்து தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த தேங்காயோட ஃப்ளேவரு எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ நான் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். குழம்பு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.